நம்ம வெளியில் எங்கேயுமே எதையுமே கேட்க தேவையில்லை, படிக்க தேவையில்லை. நம்ம இன்னருக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. நீங்கள் கமெண்ட் கொடுக்க கொடுக்க தான் கூகுள், யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இன்டைரக்டாக நீ எந்த சொசைட்டிலையுமே லைஃப் ஆஃப்டர் டெத் பார்த்து சொல்லவே மாட்டாங்க, தெரியவே தெரியாது. பத்ரிஜியே அவருடைய எத்தனாவதோ ஜென்மம் ஆன்மீகத்தில் தியானம் பண்ணிக்கிட்டே இதுவும் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச புரிதல், பத்ரிஜி சொன்னதை 3:2:1 கரெக்டாக நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் நாட்கள்லையே நாம் யோகி ஆகலாம், ருஷி ஆகலாம், பிரம்ம ரிஷி ஆகலாம், எல்லாமே ஆகலாம். அந்த மாதிரி ஒரு டைம் ஈவன் இது பத்ரிஜி சொல்லியும் எங்கள் சீனியர் மாஸ்டர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குழாய் இருக்குது, அது திருப்புறோம், தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் பக்கெட் ரொம்பும். ஆனால் இத்தனை வருஷமாக, இப்போ இல்லாத பீரியடு, இத்தனை வருஷமாக அது ரொம்ப லேட் ஆகும். இப்போ எனர்ஜி துஃபான் மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி பிரத்தை வாட்ச் பண்ணால் போதும். இந்த டெக்னிக்கை ஒருத்தருக்கு எவ்வளவு ஏஜோ அத்தனை நிமிஷம்தான், ஜாஸ்தி கூட கிடையாது. நீங்கள் உக்காந்து பாருங்கள், பிரமிடு கீழே உக்காந்து பாருங்கள், குரூப் மெடிடேஷனில் கனெக்ட் ஆகி பாருங்கள், அண்டு விர்ச்சுவலாக அந்த ஜூமில் கனெக்ட் ஆகி பாருங்கள். நம்ம வெளியில் எங்கேயுமே எதையுமே கேட்க தேவையில்லை, படிக்க தேவையில்லை. நம்ம இன்னருக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கே புரிய வரும். அந்த புரிதல் எப்படி இருக்குன்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆன்மீகம்தான் நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பர்த் பர்பஸ். ஆன்மீகம் மாத்திரமே இந்த ஹியூமானிட்டியை அல்டிமேட் லைஃப் ஜெஸ்ட் அப்படின்ற அந்த புரிதல் அப்படி ஏற்படும். நீங்களும் இதே மாதிரி 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் பண்ணிங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உங்களுக்கும் புரியும். எங்களுடைய யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டாவது கொடுங்க, கிளாப்ஸ் கொடுங்க, சூப்பர் கொடுங்க. சும்மாவே பார்த்துட்டு போயிடாதீங்க. நீங்கள் கமெண்ட் கொடுக்க கொடுக்க தான் கூகுள், யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இன்டைரக்டாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி, இதுவும் அந்த லைக் பண்ணுறது கூட சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ போகிறப்ப கூட போர்டு வச்சுருக்கோம். அந்த போர்டு உங்கள் வீட்டு வெளியில், உங்கள் ஆஃபீஸ் வெளியில் கட்டுங்க. அண்டு ஒரு கேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். தட் மீன்ஸு இந்த கேலண்டரில் கிளிக்கிற மாதிரி உங்கள் ஏரியா ஏரியாலையும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கட்டிடுங்க. இந்த குங்குமம், மஞ்சள் எல்லோரும் வாங்குவாங்க இல்லையா, அதுக்கும் ஒரு பண்டல் போட்டு வச்சுருக்கோம். பேம்ப்ளெட் வச்சுருக்கோம், எடுத்துக்கிட்டு போங்க. இதுக்காக டைம் எதுவுமே யாருமே தனியாக பண்ண தேவையில்லை. ஆஃபீஸ் போகிறப்போ, மார்க்கெட் போகிறப்போ, வெளியில் போகிறப்போ எல்லாருக்கும் இது கொடுங்க. ஒன்று பண்ணால் 100 ஃப்ரீ நமக்கு. ஒரே ஒரு இந்த சர்வீஸ், அதான் அவர் சொன்னார்ல, சொம்மு ஒகடுதி சோகு ஒகடுதி, எவனோ பிரிண்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் ஜஸ்ட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சேருங்க. அந்த புண்ணிய கர்மாவில் நீங்களும் டேக்கிங் பார்ட் எடுத்துக்குங்க. எந்த சொசைட்டிலையுமே லைஃப் ஆஃப்டர் டெத்து பார்த்து சொல்லவே மாட்டாங்க, தெரியவே தெரியாது. நான் சின்ன பத்தில் இருந்த ஒரு 2 hours 3 hours மந்திரம் பார்க்காம சொல்லுவேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஆஞ்சநேய தண்டகம். நான் 5ஆம் கிளாஸ்லேயே கந்தசஷ்டி கவச்சம் பார்க்காம சொன்னவன். எல்லாமே இது நல்லது, எங்கேயாவது போர்டு இருந்தால் போதும், நின்று 100 வாட்டி படிப்பேன். அதை அப்படியே மக்காயிடும். ஸோ என்னடான்னா, கடவுளுக்கு மாலை அவரே கட்டி அவரே கடவுளுக்கு போடுவார். அப்போ கடவுள் ஆஹா அப்படின்னுவாங்க. அதெல்லாம் மயிலில் நல்லா ஏறிச்சு. நானே பூவும் கட்டுவேன், சாமந்தி பூ தான் கட்டுவேன். சாமந்தி பூ கட்டி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதெல்லாம் அவ்வளவு கடவுள் பக்தி இருக்கிறவன். எதுக்கு இந்த கடவுள் பக்தி சொல்லிட்டு வரேன்னா, இந்த சார் சொன்னார் சாய்பாபான்னு சொல்லிட்டு, நானும் சாய்பாபா, மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு நடந்தே போயிருக்கேன். அவ்வளவு தீவிரம். எதில் பூந்தாலும் எது பண்ணாலும் அதில் அல்டிமேட் வரைக்கும் நானும் பார்ப்பேன்.
அதனாலேயோ என்னவோ இவ்வளவு உண்மையான இந்த பத்ரிஜியும் பிரமிட் சொசைட்டியும் கனெக்டாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் கூட உங்களோட வாழ்க்கையில் ஸ்மூத்தாக, ஜாலியாக, செலப்ரேஷனாக, என்ஜாய்மெண்ட்டாக, ஹாப்பியாக, பிளிஸ்ஃபுல்லாக, கலர்ஃபுல்லாக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சேவை பண்ணுங்க. சனாதன தர்மம் கூட 10 பைசா. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 100 ரூபாய் கொடுங்க, 10,000 சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய் கொடுங்க. எங்களுக்கு இல்லை, நீங்களே உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ. இப்போது கொடுக்கலையா, சாப்பாட்டுக்கு கொடுத்தாங்க, இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு எது படுதோ சேவை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பர்த்லேயே அந்த முக்தியை அட்டைன் பண்ணிடலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த ஒரு பெரிய சான்ஸை கொடுத்த பத்ரிஜி மகாராஜுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள்.